Welcome to all. இந்த வீடியோ கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் பார்ட் 11. இதுக்கு முன்னாடி பார்ட் 10 அந்த வீடியோஸில் பார்ட் 11 அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ ஐ ஆஸ்க் சாரி டு யூ. இதுதான் ஆக்சுவலாக கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் பார்ட் 11. இதில் வந்து எக்ஸசைஸ் 2. நம்ம அந்த வீடியோஸில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக்ஸு யூஸ் பண்ணுறது, அதனால் வரக்கூடிய தீமைகள் என்னென்ன, அதை எப்படி வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு பேசேஜ் கொடுத்து இன்ஃபர்மேட்டிவாக எப்படி நம்ம படித்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுறது, அதாவது ஸ்கிம்மிங், ஸ்கேனிங், அதனுடைய கண்டினியூவேஷன் தான் பார்த்தோம். அதே தான் இதுவும் எக்ஸசைஸ் 2 நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். இங்கே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமிலி டிக்கன்சன் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் ரைட்டர், போயட், அவங்களுடைய ஒரு போம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அந்த போம் நம்ம ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அட் த சேம் டைம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு தீம் இருக்கும் உள்ள. ஸோ கொஞ்சம் மேலோட்டமாக பார்க்கும்போது சிம்பிளாக இருக்கும், அதோடைய மீனிங்கை பார்க்கும்போது காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அந்த போம் படித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அதில் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த போம் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த போம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோப் அப்படிங்கிற ஒரு போம் தான். Hope is the thing with feathers that perches in the soul. Hope அப்படிங்கிறது ஒரு இறக்கை உடைய ஒன்று. அது என்ன ஆச்சுன்னா, that perchesனா வந்து உட்கார்றது, என்னுடைய சோல், என்னுடைய ஆத்மாவில் வந்து உட்கார்ந்தது. And sings the tune without the words. அது பாட்டு பாடிச்சிச்சு, ஆனால் அந்த பாட்டில் எந்த வார்த்தைகளுமே இல்லை. And never stops at all. அது ஸ்டாப் பண்ணவே இல்லை, பாட்டு படிச்சுக்கிட்டே இருக்குது அந்த ஹோப் அப்படிங்கிறது. அண்ட் ஸ்வீட்டஸ்ட், அதோடைய வாய்ஸ் எப்படி இருக்குது, ரொம்ப ஸ்வீட்டஸ்டாக இருக்குது. இன் த கேல் இஸ் ஹர்ட் அண்ட் த சோர் மஸ்ட் பி த ஸ்டோம். புயல், பெருமான ஒரு புயல் அடிக்குது, அந்த டைம்லையும் அது அந்த வாய்ஸ் வந்து எனக்கு கேட்குது. தட் குட் அபேஷ் த லிட்டில் பேர்டு. அந்த லிட்டில் பேர்டு, அந்த ஸ்டோம், பெரும் புயல் என்ன செய்யுதுன்னா, குட் அபேஷ் அப்படின்னா வெக்கப்பட வைக்குது. இருந்தாலும் தட் கெப்ட் சோ மெனி வார்ம், ஆனாலும் அது இன்னும் ரொம்ப வார்ம் அப் ஆகிட்டு அது என்ன செய்யுது, பாட்டு படிச்சுட்டே தான் இருக்குது. ஐ ஹவ் ஹர்ட் இட் இன் த சில்லஸ்ட் லேண்ட். சில்லஸ்ட் லேண்ட் அப்படின்னா ரொம்ப குழுன்னு இருக்கக்கூடிய அந்த லேண்டில் நான் இருந்தால் கூட அது கேட்குது. அண்ட் ஆன் த ஸ்ட்ராங்கஸ்ட் சி, ஐம் சாரி ஸ்ட்ரேஞ்சஸ்ட் சி, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீ, அங்கே இருந்தால் கூட அது கேட்குது, அந்த பாட்டு எனக்கு கேட்குது. Yet never in extremity. அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் இல்லை, ஒரு முடிவு இல்லாமல் அது பாட்டுக்கு பாடிட்டே இருக்குது. இட் ஆஸ்க்ட் எ க்ரம்ப் ஆஃப் மீ. இப்படி பாடிட்டே இருக்கிறது என்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல. க்ரம்ப்னா இங்கே ஒரு சின்ன ஒரு ரொட்டி துண்டு, ஒரு பீஸ் ஆஃப் ஒரு பிரெட் பீஸ் கூட என்கிட்ட அது எதிர்பார்க்கல, ஆனால் அது வந்து பாடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். மேலோட்டம் பார்க்கும்போது இது ஒரு சாதாரணமான ஒரு மீனிங் நம்ம பார்த்துட்டோம். பட் இதனுடைய டீப் இன்னர் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோப்புங்கிறது இங்கே ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த நம்பிக்கை அந்த அம்மாவுடைய மனசில், அந்த கவிஞர்களுடைய மனசில் உட்காந்துருக்கு. அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அப்போவும் அந்த நம்பிக்கை இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, அப்போவும் அந்த நம்பிக்கை இருக்குது. ஆனால் அந்த நம்பிக்கை இந்த அம்மா கிட்டேருந்து எதுவுமே எதிர்பார்க்கலை. அந்த நம்பிக்கை இவங்க கூட இருக்கிறது, அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ சிரமப்பட்டாலும் சரி, நம்ம இதை கடந்து நம்ம போயிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது. இதுதான் அதனுடைய தீம். இப்போ உங்களுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. என்ன மாதிரி கொஷின் பார்த்தீங்கன்னா, இன் வாட் டென்ஸ் இஸ் த போம் ரிட்டன். இந்த போம் வந்து என்ன டென்ஸில் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். ஈஸ், பெர்ச்சஸ், டியூன்ஸ், ஸ்டாப்ஸ், ஈஸ், இந்த மாதிரி மஸ்ட் பி, இந்த மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்களா. இது எல்லாமே என்ன டென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. சில இடங்களில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாகவும், சில இடங்களில் இந்த ஐ ஹாவ் ஹர்ட் இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அதாகவும் இருக்கின்றது. ஸோ நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா, ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு மட்டும் எழுதுங்க, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு எழுத வேண்டாம். ஏன்னா அதில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டும் நமக்கு கொடுத்துருக்கிறதுனால ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும் நீங்கள் எழுதினா போதும். பிக் அவுட் த ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஹெல்பிங் வேர்ப்ஸ்னால் என்னென்ன அப்படின்னா, மெயின் வெர்பு, ஹெல்பிங் வேர்ப்ஸ்னு 2 இருக்குது. மெயின் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது ஆக்ஷன் வேர்ப்ஸ். இப்போது நடக்கிறது ரன், நடக்கிறது வாக்கு, ஓடுறது ரன், பாடுறது சிங், டான்ஸ் ஆடுறது டான்ஸ், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே ஒரு ஆக்ஷனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது, அதை வந்து ஆக்ஷன் வெர்புன்னு சொல்லுவோம். ஹெல்பிங் வெர்புனா அதுக்கு கூட வரக்கூடியது, அதாவது பி வெர்புன்னு சொல்லுவோம். இஸ், வாஸ், வேர், ஆர்,
அப்புறம் ஆம் இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு மாடல்ஸ்ன்னு சொல்லுவோம். கேன், குட், மே, மைட், ஷால், ஷுட், வில், வுட் இந்த மாதிரி வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு ஹாவ், டூ வேர்ப்ஸ், டூ, டஸ், டிட், ஹாவ், ஹாஸ், ஹேட் இது எல்லாமே ஹெல்பிங் வேர்ப்ஸ். எங்கெங்கே இருக்குது அதை பிக்கப் பண்ணுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, ஈஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ஈஸ். இங்கே ஒரு ஈஸ் ரெட் கலரில் இருக்குது. அப்புறம் இந்த குட் இதெல்லாம், அப்புறம் ஹாவ் இது எல்லாமே என்னது, helping verbs. Next, list out the main verbs. Main verbனா என்னது, இப்போ தான் நான் சொன்னேன் action verbsன்னு சொன்னேன். ஸோ இங்கே என்னென்ன மெயின் வேர்ப்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன ஆக்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணுற மாதிரி வேர்ப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெச் உட்காடுறது, சிங்ஸ் பாடுறது, ஸ்டாப் நிறுத்துறது, அதுக்கப்புறம் கெப்ட் இதெல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஆஸ்க்டு தான் இருக்கு பாருங்கள், ஆஸ்க்டு. ஸோ இது எல்லாமே சிங், ஸ்டாப், பேஸ், ஆஸ்க், கெப்ட் இது எல்லாமே என்னது மெயின் வேர்ப்ஸ். தென் பிக் அவுட் த அட்ஜெக்டிவ்ஸ். இதில் அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா இஎஸ்டி அப்படிங்கிறது வரும். இல்லை அது வந்து அட்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஒரு நவுன் வந்து குவாலிஃபை பண்ணுறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட்டஸ்ட் க்ரீனில் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்வீட்டஸ்ட்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் சில்லஸ்ட் இருக்குது, சில்லஸ்ட் அந்த லேண்ட் எப்படி இருக்குது, சில்லஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் ஸ்ட்ரேஞ்சஸ்ட், சி எப்படி இருக்குது, ஸ்ட்ரேஞ்சஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னது அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே, அடுத்த கொஷின் என்ன, ஃபிஃப்த் கொஷின்னா, வாட் இஸ் த கன்ஜங்ஷன் யூஸ்டு வெரி ஆஃபன். அடிக்கடி வரக்கூடிய அந்த கன்ஜங்ஷன் என்ன, அதாவது இணைப்பு சொல் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இங்கே இணைக்கிறது பெரும்பாலும் அண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஹோப் இஸ்க்கு அப்புறம் தேட் பர்ச்சஸ், செகண்ட் லைன், தேர்ட் லைன் வந்து ஆரம்பிக்குது பாருங்கள், ஏ அண்ட், ஃபோர்த் லைன் அண்டு, ஃபிஃப்த் லைன் அண்டு, சிக்ஸ்த் லைன் அண்டு. ஸோ பெரும்பாலும் அப்புறம் 2 லைன் 3 லைன் விட்டு திரும்பவும் அண்டு. ஸோ இதுதான் வந்து கன்ஜங்ஷன்ஸ், ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கன்ஜங்ஷன் என்ன, அண்ட். 5 கொஷின் நம்ம முடிச்சாச்சு. அடுத்து வொக்காபுலரிஸில் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் அவுட் த மீனிங் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் அண்ட் ரைட் வாட் பார்ட்ஸ் ஆஃப் அ ஸ்பீச் பிலாங் டு. இங்கே ஒரு 5 வொக்காபுலரிஸ் வேர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய மீனிங் என்னன்னு எழுதிட்டு அது என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எழுதணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா மொத்தம் 8 வகைப்படும். அந்த 8 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நவுன், செகண்டு ப்ரோனவுன், தேர்ட் ஒன் வெர்பு, ஃபோர்த் ஒன் அட்வெர்பு, ஃபிஃப்த் ஒன் அட்ஜெக்டிவ், சிக்ஸ்த் ஒன் என்னது ப்ரிபோசிஷன், கன்ஜங்ஷன்ஸ், இன்டர்ஜெக்ஷன்ஸ். இந்த மாதிரி மொத்தம் 8 வகைப்படும். இதில் பெர்ச்சஸ் அப்படிங்கிறது சிட் அப்படிங்கிற ஒரு மீனிங், வெர்பு அதனுடைய என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா வெர்பு. கெயில் அப்படின்னா ஸ்டோம் அப்படின்னு அர்த்தம், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நவுனு. சோர் அப்படின்னா ஸ்வெல்லிங் வீங்கிறது, ஸோ இங்கே அது நவுனு. ஸ்டோம் அப்படின்னா சைக்ளோன், இப்போ தானே கெயில்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ கெயில், ஸ்டோம் இதெல்லாம் ஒரே மீனிங் தான், நவுனு. அபேஸ் அப்படிங்கிறது ஃபீல் அசேம், ஸோ அது வெர்பு. நெக்ஸ்ட் உங்களுக்கு கொஷின் கேட்டிருக்கிறாங்க, காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸ். லுக் அப் த மீனிங் ஆஃப் த வேர்ட் metaphor and explain how metaphor is used in the poem. இந்த போம்ல வந்து மெட்டஃபர் அப்படின்னா என்ன மெட்டஃபர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கிறத நம்ம சொல்லணும். மெட்டஃபர் அப்படிங்கிறது என்னன்னா, அது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா அணிகள் நம்ம தமிழில் படிச்சிருப்போம். உருவகம், உவமேயம், அதுக்கப்புறம் தன் குறிப்பேற்றணி, இந்த மாதிரி தமிழில் படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ அதுதான் இங்கே மெட்டஃபர் அப்படிங்கிறது என்னன்னா உவமயம், உருவகப்படுத்துறது. ஒரு விஷயத்தை உருவகம்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பொருளை இன்னொரு பொருளாக உருவகப்படுத்தி கூறுவது. இந்த இடத்துல ஹோப் அப்படிங்கிறத ஒரு பேர்டு, ஒரு பறவையாக உருவகப்படுத்தி கூறியிருக்கிறாங்க. ஸோ ஹோப் இஸ் ஹியர் கம்பேர்டு டு த பேர்டு. What does the poem say about the way the bird sings? இந்த இவங்க சொல்கிறாங்க இல்லையா, என்ன இந்த போமில் வந்து எப்படி இந்த பேர்டு வந்து பாடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா, இட் சிங்ஸ் ஈவன் த சில்லஸ்ட் லேண்ட் அண்ட் த ஸ்ட்ரேஞ்சஸ்ட் சி. அதாவது சில்லஸ்ட் லேண்ட் அப்படின்னா உலகத்தில் ஒரு மூலையில் பனி உறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மூலையாக இருந்தாலும் சரி, இல்லை பறந்து விரிந்த கடல் இருக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, நம்பிக்கை அது நம்ம கூட எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது, நம்ம கூட இருந்துக்கிட்டே இருக்குது. அதாவது அப்படிப்பட்ட ஒரு சிக்கனான ஒரு சூழ்நிலை கூட நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஐடென்டிஃபை எ பேர் ஆஃப் சினோனிம்ஸ் இன் த போம். நான் முதல்ல சொன்னேன் பாருங்க, கெயில் அண்ட் ஸ்டோம் அப்படிங்கிறது ஒரே மீனிங் தான். ஸோ இன்னொன்று இருக்குது, அது என்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு, ஹவு ஆர் த வேர்ட்ஸ் சில்லஸ்ட், ஸ்ட்ரேஞ்சஸ்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீமிட்டி கனெக்டட் இன் த போம். சில்லஸ்ட், ஸ்ட்ரேஞ்சஸ்ட், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீமிட்டி எப்படி ஒன்று கனெக்ட் ஆகி இந்த போமில் காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்லஸ்ட் லேண்ட் அண்ட் த ஸ்ட்ரேஞ்சஸ்ட் சி ஆர் த பிளேசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிட்டி.
அதாவது ஒரு லேண்டு அதுக்கும் உனக்கு எக்ஸ்ட்ரீம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு கடல் அதனுடைய அகலமும் நல்லா எக்ஸ்ட்ரீம் இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த அம்மாவனுடைய கவலைகள் துன்பங்கள் எல்லாம் அது பாட்டுக்கு நிறைய வந்துட்டே இருக்குது. இருந்த போதும் அந்த ஹோப்புங்கிறது அவங்க கூட இருந்துட்டு இருக்கு அப்படின்னு கனெக்டிவிட்டி படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், does hope ask for anything in return? இந்த போம்ல ஹோப் அப்படிங்கிறது அந்த நம்பிக்கை ஏதாவது இந்த அம்மா கிட்ட இருந்து எதிர்பார்த்துச்சா அப்படின்னா ஒரு சின்ன ரொட்டி துண்டு கூட எதிர்பார்க்கல. ஸோ ஆன்சர் நோ. நெக்ஸ்ட், உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஸ்டோரி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஷார்ட் ஸ்டோரியை ரீட் பண்ணிட்டு நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரீடிங் ஏ ஷார்ட் ஸ்டோரி. அந்த ஷார்ட் ஸ்டோரியினுடைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்க்யூ மேம் அப்படிங்கிறது. இதை லாங்ஸ்டன் ஹியூக்ஸ் அப்படின்ற ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்க் ஆஃப் த லாஸ்ட் கைண்ட் ஆக்ட் தட் யூ டிட். நீங்கள் நிறையா அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. அப்படி பண்ணின கடைசியாக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? அதை யோசித்து பாருங்கள். இட் மே பி அ சிம்பிள் திங். அது சும்மா சாதாரண ஒரு விஷயமா கூட இருந்திருக்கலாம். லைக் தட் ஆஃப் ஓப்பனிங் த டோர் ஃபார் சம் ஒன் ஹூ ஹேட் லக்கேஜ் இன் போத் ஹேண்ட்ஸ். 2 கையில் லக்கேஜ் எடுத்துகிட்டு வர்றவங்களுக்கு கதவை கூட நீங்கள் திறந்து விட்டுருக்கலாம். அது சின்ன விஷயம்தான். பட் ஆனால் அது அவங்களுக்கு அந்த டயத்தில் ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் பஸ்ஸில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கன்சீவாக இருக்கக்கூடிய ஒரு லேடிக்கோ வயதான ஒரு பாட்டிக்கோ தாத்தாவுக்கோ நீங்கள் இடம் கொடுத்துருக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய விஷயம்தான். இந்த மாதிரி நீங்கள் யோசித்து பார்க்கணும். How did you feel and what was the reaction of the other person? அதை நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பஸ்ஸில் வரும்போது ஒருத்தவங்க ஒரு சின்ன குழந்தை நின்றுட்டு இருக்குது, அவங்களுக்கு தூக்கி மடியில் வச்சுக்கிறீங்க, இல்லை அவங்களுக்கு உட்காரதுக்கு இடம் கொடுக்குறீங்க. அப்போ அந்த குழந்தையுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பார்த்துருக்கீங்களா? திங்க் ஆஃப் எனி ஆக்ட் ஆஃப் அ கைண்ட்னஸ் விச் யூ ஹவ் சீன். ஏதாவது இந்த மாதிரி கைண்ட்னஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் பார்த்த விஷயங்களை நீங்கள் சொல்லலாம். இல்லை வாலண்டியர்ஸ் கிளாஸில் ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் பண்ணியிருக்கிறேன், இல்லை நான் இந்த மாதிரி ஒரு கைண்ட்னஸ் பண்ணதை நான் பார்த்து பெருமை அடைஞ்சிருக்கிறேன், உணர்ச்சி வசப்பட்டிருக்கேன் அப்படின்னு கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ப்ரீ ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட், இப்போது ஸ்டோரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நோ த ஆதர். இவர் தான் அந்த ஆதர், இந்த ஸ்டோரி எழுதினவர். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லாங்ஸ்டன் ஹியூஜ் இஸ் அன் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ரைட்டர் ஹூஸ் poems, plays and novels made him popular in the 1920s. 1920ஸ்ல ரொம்ப பாப்புலரான ஒரு ரைட்டர். நிறைய போம்ஸ், பிளேஸ், நாவல்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறாரு. He is often called the poet laureate of Holm. ஹால்ம் அப்படின்ற ஒரு இடத்தினுடைய போயட் லாரேட் அப்படின்னு அழைக்கப்படுவார். அந்த ஹால்ம் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா நியூயார்க் சிட்டி நார்தன் மேன்ஹாட்டனில் இருக்குது. தென் ஹியூஜ் ரோட் ஆன் த எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் பற்றின ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் இது. ஸோ வென் பீப்புள் கேர் ஃபார் யூ அண்ட் க்ரை ஃபார் யூ தே கேன் ஸ்ட்ரைட்டன் அவுட் யுவர் சோல். மக்கள் உனக்காக அழுகும்போது, உனக்காக அவங்க கேர் பண்ணும்போது அது வந்து உண்மையிலே ஒரு நம்ம கொடுத்து வச்சுருக்குறோம் அதுக்கு. ஏன்னா நம்ம யாரோன்னு தெரியாது, முன்பின் தெரியாத ஒருத்தர் நமக்காக ஒரு ஃபீல் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்த இந்தியன் அப்படின்ற ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் கமலஹாசன் அவங்க நடிச்சிருப்பாங்க. அதில் ஒரு லைன் கூட வரும், உன் கண்ணில் வந்து அடுத்தவங்களுக்காக நீ அழுகும் பொழுது அந்த கண்ணீர் கூட ஆனந்தம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். ஸோ அந்த பாட்டில் அந்த லைன்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி இங்கே சொல்கிறாங்க. ஓகே, இந்த டைட்டில் இப்போ ஸ்டோரி என்னன்றதை பார்க்கலாம். She was a large woman with a large purse that had everything in it but a hammer and nails. ஒரு அம்மா ரொம்ப குண்டாக இருக்கக்கூடியவங்க. அவங்க பர்ஸில் ஒரு நீளமான ஒரு பர்ஸ் வச்சுருக்குறாங்க. அதில் எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஹேமர் இருக்குது, நெயில் இருக்குது, ஆணி சுத்தியல் எல்லாம் இருக்குது. இட் ஹேட் எ லாங் ஸ்ட்ராப். அந்த பேக் வந்து ரொம்ப நீளமான ஸ்ட்ராப், கைபிடி, அந்த ஷோல்டரில் போட்டிருப்போம்ல அந்த ஸ்ட்ராப் நீளமாக இருக்குது. அண்ட் ஷீ கேரிட் இட் ஸ்லங்க் அக்ராஸ் ஹர் ஷோல்டர். அவங்க ஷோல்டரில் குறுக்கால் அதை போட்டிருக்கிறாங்க. இட் வாஸ் அபவுட் 11 o'clock at night. அது நைட்டு ஒரு 11 மணி. அண்ட் ஷி வாஸ் வாக்கிங் அலோன். தனியாக நடந்து வந்துட்டுருக்காங்க. when a boy ran up behind her and tried to snatch her purse. அப்போ ஒரு பையன் பின்னாடி கூடி வந்து அவங்க பேக்கை வந்து ஸ்நாட்ச் பிடுங்குறான். then the strap broke with a single tuck. ஒரே சிங்கிள் டக்கில் அந்து போச்சு அந்த பேக் வந்து அது அப்படியே கைப்பிடி அந்து போச்சு. the boy gave it from behind. அவன் கைக்கு வந்துருச்சு அந்த பேக். but the boy's weight and the weight of the purse combined caused him to lose his balance.
அந்த பேகு அவன் வெயிட்டுக்கு தாங்க முடியல. ஏன்னா அந்த அளவு அவன் வெயிட்டை விட அதிகமாக இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணிட்டான்னா, இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் ஆஃப் ஃபுல் பிளாஸ்ட் as he had hoped, அவனுக்கு ஒரு நம்பிக்கையில் பிடிக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சவன், the boy fell on his back on his sidewalkல போய் பொத்துன்னு விழுந்துட்டான். and his leg flew up, அவன் கால் வந்து தடமாறி விழுந்துடுச்சு. the large woman simply turned around and kicked him right square in his blue jeaned sitter. அவனோட ஜீன்ஸ் போட்டிருக்கான பேக் சைடில் ஒரு எத்து அந்த அம்மா பின்னாடி திரும்பி கொடுக்குறாங்க. தென் ஷி ரீச்டு டவுன், அப்படியே கீழே குனிஞ்சு பிக்டு த பாய் அப் ஹிஸ் ஷர்ட் ஃப்ரண்ட் அண்ட் ஷுக் ஹிம் அன்டில் ஹிஸ் டீத் ராட்டில். அவன் பல்லெல்லாம் குடுகுடுன்னு ஆடுற வரைக்கும் டீத் ராட்டில் அவனை போட்டு குளுக்குறாங்க. ஷுக் அப்படியே ஆடுறாங்க சட்டையை பிடிச்சிட்டு. ஆஃப்டர் தட் த உமன் செட், அதுக்கப்புறம் அந்த உமன் சொல்கிறாங்க, பிக் அப் மை பாக்கெட் புக் பாய் அண்ட் கிவ் இட் ஹியர், அதை எடு, என் பேக் எடுத்து என்கிட்ட கொண்டா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஷி ஸ்டில் ஹெல்ட் ஹிம் பட் ஷி பெண்ட் டவுன். ஐயா அந்த அம்மா பிடிச்சிக்கிட்டே அந்த சட்டையை பிடிச்சிட்டே அவனை அப்படியே குனிய விடுறாங்க. போதுமான அளவு அவன் கீழே குனிஞ்சு என்ன பண்ணுறான், அந்த பர்ஸ் வந்து எடுத்து தரான். தென் ஷி செட், நவ் ain't you ashamed of yourself, உனக்கு வெக்கமா இல்லை இந்த மாதிரி பேக் பிடுங்கிறதுக்கு அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. firmly gripped by his short front, the boy said, அப்படி ரொம்ப ஃபேமாக உறுதியாக சட்டையை அப்படி பிடிச்சிட்டு அந்த பையன் சொல்கிறான், எஸ் மேடம் வெக்கமாக தான் இருக்குது. த உமன் செட், வாட் டிட் யூ வாண்ட் டு டூ இட் ஃபார், என்ன வேணும் உனக்கு, எதுக்காக அந்த பேக்கை பிடுங்கினேன். த பாய் செட், ஐ டிடன்ட் எய்ம் டு, ஐயோ நான் அப்படி பிடுங்கணும்னா நான் நினைக்கல அப்படி சொன்னேன். யூ எல்லை பொய் சொல்லாத. But the time 2 or 3 people passed, stopped, turned to look and some stood watching. அந்த டைமில் 2-3 people என்ன பண்ணுறாங்க, பாஸ் அப்படியே நிற்கிறாங்க, ஸ்டாப்ட் அப்படியே பக்கத்தில் நிற்கிறாங்க, turn to look என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க, அண்ட் சிலர் வாட்சிங் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. if I turn you loose will you run, asked the woman. உன்னை நான் விட்டேன்னா நீ ஓடிடுவியா? yes said the boy, ஆமாம் ஓடிடுவேன் அப்படின்றான். then I won't turn you loose, நான் உன்னை விட மாட்டேன் said the woman. she did not release him, அந்த அம்மா பிடிச்சிருக்காங்க அவன் சட்டையை விடலை. I'm very sorry lady, I'm very sorry அப்படின்னு முணங்குறான். விஸ்போர்டுனா முணங்குறான். and your face is dirty, உன் மூஞ்சியை பாரு இவ்வளோ அழுக்கா இருக்குன்னு. I got a great mind to wash your face for you. ain't you get nobody home to tell you to wash your face, உங்கள் வீட்டில் யாருமே உன் மூஞ்சியை கழுவுன்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. no, the boy said, then it will get washed this evening, அப்போ அந்த முகத்தை நீ கழுவணும் said the large woman, starting up the street, dragging the frightened boy behind her. frightened பயந்துக்கிட்டே வர அந்த பையனை அப்படியே dragging இழுத்துக்கிட்டே அந்த அம்மா பேசிட்டே போகிறாங்க. he looked as if he were 14 or 15, அந்த பையன் பார்க்குறதுக்கு ஒரு 14-15 வயசு தான் இருக்கும். frail ரொம்ப வீக்காக இருக்கான். and willow wild, அப்புறம் ஒரு முகம் எப்படி இருக்குன்னா இந்த ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு ரெட்டிஷ் கலரில் இருக்குது. இன் டென்னிஸ் ஷூஸ் அண்ட் ப்ளூ ஜீன்ஸ், டென்னிஸ் ஷூ போட்டிருக்கான், ப்ளூ கலர் ஜீன் போட்டிருக்கான். The woman said, you ought to be my son, I would teach you right from wrong. நீ மட்டும் என் மகனாக இருந்திருக்கணும், எது சரி எது தப்பு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். least I can do right now is to wash your face. Are you hungry? at least உன் மூஞ்சியாவது கழுவ சொல்லித்தர்றேன், பசிக்குதா? no ma'am said the being dragged boy. இழுத்துட்டே வரக்கூடிய பையன் சொல்கிறான், இல்லை மேடம் அப்படின்றான். I just want you to turn me loose, தயவுசெய்து என் சட்டையை மட்டும் விடுங்களே அப்படின்னு. was I bother you when I turned that corner, asked the woman. அந்த கார்னர் வரைக்கும் வா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். but you put yourself in contact with me, said the woman. if you think that contact is not going to last a while, you got another thought coming. when I get through with you, sir, you are going to remember Mrs. இது வந்து அவங்க அம்மாவோட அந்த அம்மாவனுடைய பேர் லியூலா பேட்ஸ் வாஷிங்டன் ஜோன்ஸ். நான் இப்போ உங்கள்கிட்ட பேச போகிறேன்ல, நான் என்ன பண்ண போகிறேனோ அந்த செயலை நீ மறக்கவே மாட்டேன் உன் வாழ்க்கையில். sweat popped out on the boy's face. இதை கேட்டவுடனே ஐயோ இந்த அம்மா நம்மளை என்ன பண்ண போகிறாங்க, போலீஸில் கொண்டு போய் பிடிச்சி தர போகிறாங்களா அப்படின்னு சொல்லி sweat வேர்வை popped out அப்படியே முட்டமுடியாக நெத்திக்கிட்ட வந்து நிற்கிது எல்லா வேர்வையும் ஃபேஸில். and he began to struggle, அந்த அம்மா விட்டுட்டுக்கிட்டா ஓடணும்னு நினைக்கிறான். Mrs. Jones stopped, jerked him, அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. பையன் வந்து ஜர்க் ஆகிறான் அப்படியே. around in front of her, put a half Nelson about his neck
and continue to drag him up the street. அந்த அம்மா பிடிச்சபடியே விடலை, அப்படியே கழுத்தை பிடிச்சி அந்த சட்டையை பிடிச்சிட்டே இழுத்துட்டு போகிறாங்க ஸ்ட்ரீட்டில். When she got to her door, she dragged the boy inside, down a hall, and into the large kitchenette furnished room at the rear of the house. அப்படியே சட்டையை பிடிச்சிட்டே போய் அவங்க வீட்டுக்குள்ளே போய் தள்ளி விட்றாங்க. அவன் போய் விழுகிறான். அது கிச்சன், ஒரு கிச்சனில் என்னென்ன பொருள் தேவையோ அதெல்லாம் ஃபர்னிஷ் பண்ணக்கூடிய ஒரு நீட்டான ஒரு ரூமாக இருக்குது. அங்கே கொண்டு போய் அந்த அம்மா தள்ளி விட்றாங்க அவனை. ஷி ஸ்விட்ச்டு ஆன் த லைட்டு போடுறாங்க. அண்ட் லெஃப்ட் த டோர் ஓப்பன். கதவு அந்த அம்மா மூடலை, திறந்தா இருக்குது கதவு. த பாய் குட் ஹியர் அதர் ரூமர்ஸ் லாஃபிங் அண்ட் டாக்கிங் இன் த லார்ஜ் ஹவுஸ். அது ஒரு பெரிய வீடு. அந்த வீட்டில் சின்ன குட்டி குட்டி ரூம்லாம் இருக்குது. அதில் நிறைய பேர் உட்காந்து பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க. அதெல்லாம் அந்த பையனால் கேட்க முடியுது. சம் ஆஃப் தேர் டோர்ஸ் வேர் ஓப்பன். சிலருடைய டோர் வந்து அங்கே ஓப்பன் ஆகி இருக்குது. ஸோ ஹீ நியூ ஹீ அண்ட் த உமன் வேர் நாட் அலோன். ஸோ அவன் ஃபீல் பண்ணுறான், இந்த ரூமில், இந்த வீட்டில், பெரிய வீட்டில் வந்து நானும் இந்த அம்மா மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். த உமன் ஸ்டில் ஹேட் ஹிம் பை த நெக் இன் த மிடில் ஆஃப் ஹர் ரூம். அந்த அம்மா நடுவில் அந்த ரூம் ஹாலில் அந்த லார்ஜ் ரூமில் வந்து நிற்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, வாட்ஸ் யுவர் நேம், பேர் என்ன அப்படின்னு அவன் சொல்கிறான். என் பேர் ரோகர் அப்படின்னு. தென் ரோகர், யூ கோ டு தட் சிங்க் அண்ட் வாஷ் யுவர் ஃபேஸ். அந்த கிச்சன் சிங்கில் போய் உன் முகத்தை முதல்ல கழுவிட்டு வா அப்படின்னு செட் த வுமன். வேர் அப்பான் ஷி டர்ன்ட் ஹிம் லூஸ் அட் லாஸ்ட். கடைசியில் இப்போ தான் பிடிச்சிருக்கிறாங்களே அந்த பையனை பிடிச்சதுலேருந்து கொஞ்சம் தளர்வாக்கி விடுறாங்க. ரோகர் லுக்ட் அட் த டோர், லுக்ட் அட் த வுமன். அந்த டோர் திறந்துருக்கிறத பார்க்குறான், அந்த அம்மாவை பார்க்குறான். திரும்ப லுக் அட் த டோர், கதவை பார்க்குறான். அண்ட் வென்ட் டு த சிங்க். அப்புறம் சிங்க் போகிறான், முகம் கழுவ போகிறான். லெட் த வாட்டர் ரன் அன்டில் இட் கெட்ஸ் வார்ம். தண்ணியை வந்து திறந்தோடனே ஜில்லுன்னு இருக்கும், சூடாக வர வரைக்கும் கொஞ்சம் திறந்தே விட்டுடு அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. தென் ஹியர்ஸ் எ க்ளீன் டவல். இந்தா சுத்தமான டவல் இங்கே இருக்குது, முகத்தை தொடச்சிக்கோ. யூ கோனா டேக் மீ டு ஜெயில் ஆஸ்க்டு த பாய். என்னை ஜெயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படின்னு அந்த பையன் பயந்து போய் கேட்குறான். பெட்டிங் ஓவர் த சிங்க், அப்படியே சிங்கில் குடிஞ்சிட்டே கேட்குறான் முகம் கழுவுறதுக்கு முன்னாடி. நாட் வித் தட் ஃபேஸ் ஐ வுடன்ட் டேக் யூ நோவேர். நாட் வித் தட் ஃபேஸ். இந்த முகத்தோடு அவனை ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்களா? இருந்தாலும் நான் அவனை எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஹியர் ஐ ஆம் ட்ரைங் டு கெட் ஹோம் டு குக் மீ எ பைட் டு ஈட் அண்ட் யூ ஸ்நாச் மை பாக்கெட் புக். மேபி யூ எயிட் பீன் டு யுவர் சப்பர். இது சப்பர்னா இரவு சாப்பாடுன்னு அர்த்தம். லேட் அட் ஆஸ் இட் பி ஹவ் யூ. நான் இன்னும் சாப்பிடல, ஒரு வாய் கூட நான் சாப்பிடாம இருக்கிறேன். நீயும் என் பையன் தானே பிடுங்க வந்த, ஸோ நீயும் சாப்பிட்ருக்க மாட்டேன் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்ட உடனே, தேர்ஸ் நோபடி ஹோம் அட் மை ஹவுஸ். எங்கள் வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு இவன் சொல்கிறான். தென் வி வில் ஈட். சரிவா நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ பிலீவ் யூ ஆர் ஹங்க்ரி ஆர் பீன் ஹங்க்ரி டு ட்ரை டு ஸ்நாச் மை பாக்கெட் புக். என்னுடைய பாக்கெட் புக் ரொம்ப பெருசாக இருந்தது, அது நீ பிடிச்சோடனே கீழே விழுந்துட்டேன், அதுக்கப்புறம் தூக்க முடியாமல் உனக்கு கீழே விழுந்துட்டேன். அப்போ எனக்கு தெரியும் நீ ரொம்ப பசியாக தான் இருக்கேன்னு. சரிவா சாப்பிடுவோம் அப்படின்றாங்க. ஐ வாண்டட் எ பேர் ஆஃப் அ ப்ளூ ஷூஸ் செட் த பாய். அந்த பையன் சொல்கிறான், எனக்கு வந்து ப்ளூ கலரில் ஷூ வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் அவங்க பேக்கை போட்டுக்கினேன் அப்படின்னு. வெல், you didn't have to snatch my pocketbook to get some shoes, said Mrs. Washington Jones. You could have asked me. நீ வந்து என்கிட்ட பிடிங்கி தான் அந்த காசு எடுத்து வாங்கணுன்றது இல்லை, நீ என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. மேடம் அப்படின்றான். த வாட்டர் ட்ரிப்பிங் ஃப்ரம் ஹிஸ் ஃபேஸ். அவன் முகத்துலேருந்து அப்படி ட்ரிப் ஒவ்வொரு சொட்டு சொட்டாக கீழே வடியும் போது கேட்குறான். The boy looked at her. அந்த அம்மாவை பார்க்குறான். There was a long pause. அப்படியே ஒரு அமைதியான நிலவுது. A very long pause. ரொம்ப அமைதியான ஒரு சத்தமில்லாத ஒரு நிலவை. After he had dried his face and not knowing what else to do, dried it again. அவன் முகம்லாம் காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல அந்த பையனுக்கு. அப்படி திரும்பி பார்க்குறான், ஒண்டரிங் வாட் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு. The door was open. இப்போவும் அந்த டோர் வந்து ஓப்பனாக தான் இருக்கு. He could make a dash for it down the hall. அவன் என்ன பண்ணலாம், ஒரு தள்ளி விட்டுட்டு he could run ஓடிடலாம். The woman was sitting on the day bed. அந்த அம்மா வந்து அந்த டே பெட் பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க. After a while she said, I were young once and I wanted things I could not get. உன்ன மாதிரி நானும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் என்னென்ன வாங்கணும்னு ஆசைப்பட்டனோ அதெல்லாம் அப்போ என்னால் வாங்க முடியலை தான் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. There was another long pause. அப்போ ஒரு அமைதி. The boy's mouth opened. Then he frowned. அவன் வந்து என்னமோ சொல்ல வரான், அப்புறம் அப்படி அமைதி ஆயிட்டான் அந்த பையன். The woman said, You thought I was going to say. நீ நினைக்க போகிற கதை இழக்க போகுது இந்த அம்மா வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போகுதுன்னு நினைக்க போகிற.
பட் அதை பற்றி நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன் another corner of the room behind a screen was a gas plate and an ice box. அந்த அம்மா ரூம் பக்கத்தில் ஒரு ஐஸ் பாக்ஸ் இருக்குது. உடனே அந்த ஜோன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எந்திரிச்சு அந்த அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி போய் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. த உமன் டிட் நாட் வாட்ச் த பாய் டு see if he was going to run now. அந்த பையன் இப்போ ஓடிடுவானா அப்படின்னு அதை பற்றி அவங்க யோசிக்கலை. nor did she watch her பர்ஸ், அவங்க அம்மா பர்ஸும் அங்கே தான் இருக்குது, அதை பற்றி அவங்க யோசிக்கலை. which she left behind her on the day bed. அவங்க அந்த பெட் பக்கத்தில் இருந்துச்சு, அப்படியே இருக்கட்டும், உட்காந்துருந்தாங்களா அங்கேயே தான் இருக்குது, அதை பற்றி கவலைப்படலாம் அவங்க. பட் த பாய் டுக் கேர் டு சிட் ஆன் த ஃபார் சைட் ஆஃப் த ரூம். ஆனால் அந்த பையன் வந்து கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டு வேர் ஹீ தாட் ஷீ குட் ஈஸிலி see him out of the corner of her eyes. அதாவது அந்த அம்மாவை உள்ளே சமைச்சிட்டு இருக்கிறாங்க, இப்படி சும்மா லைட்டாக எட்டி பார்த்தா கூட அந்த அம்மா இவனை பார்க்குற மாதிரி ஒரு தோரணையில் போய் உட்காந்துக்கிட்டான், பர்ஸை விட்டு தள்ளி போய் உட்காந்துக்கிட்டான். He did not trust the woman not to trust him. அவன் அந்த அம்மாவையும் நம்பலை. அதாவது அம்மாவை நம்பலைன்னா என்ன அர்த்தம், அந்த அம்மா நம்மளை நம்பியிருக்காங்க அப்படிங்கிறத அவன் நம்பலை. இவன் மேலே இவனுக்கு நம்பிக்கையும் இல்லை. அதுக்காக இவன் என்ன பண்ணுறான்னா, நான் பேகை திருட்டு போக மாட்டேன், நான் நல்ல பையன் தான் காமிக்கணுங்கிறதுக்காக தள்ளி போய் உட்காந்துக்கிறான். அண்ட் ஹி டிட் நாட் வாண்ட் டு பி மிஸ்ட்ரஸ்டட் நவ். இப்போது நம்ம வந்து நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட பர்ஸை விட்டு தள்ளி போய் உட்காந்துக்கிறான். Do you need somebody to go to the store? asked the boy. யாராவது கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வரணுமா உங்களுக்கு அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். மேபி டு கெட் சம் மில்க் ஆர் சம்திங். ஏதாவது பால் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு எதுவும் வாங்கிட்டு வரணுமா சொல்லுங்கள், நான் வேணா போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்றான். Don't believe I do, said the woman. Unless you just want sweet milk yourself. எனக்கு எதுவும் தேவையில்லை, உனக்கு ஏதாவது மில்க் எதுவும் வேணும்னா வாங்கிக்கோ. I was going to make cocoa out of this canned milk I got here. இங்கே கேனில் மில்க் வச்சுருக்கிறேன், அதுவே போதும். That will be fine, said the boy. She heated some lima beans and a horn she had in the ice box, made the cocoa and set the table. அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து டேபிள் பண்ணி வச்சிடுறாங்க. The woman did not ask the boy anything about where he lived or his folks or anything else that would embarrass him. அதாவது இந்த அம்மா இது எங்கே வசிக்கிற, உங்கள் வீடு எங்கே இருக்குது, ஏன் இப்படியான அதை பற்றி எதுவுமே கேட்காம அதுக்கு பதில் என்ன சொன்னாங்கன்னா, as they ate, சாப்பிட்டுட்டே இருக்கும்போது she told him about her job in a hotel beauty shop. ஒரு ஹோட்டலில் ஒரு பியூட்டி ஷாப் இருக்குது, அங்கே அவங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அது வந்து லேட் நைட் வரைக்கும் ஓப்பனாக இருக்கும், அங்கே வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வருவாங்க போவாங்க அப்படிங்கிறத பற்றி மட்டும் அந்த அம்மா சொல்லி முடிக்கிறாங்க. தென் ஈட் சம் மோர் சன், இன்னும் நிறைய எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஆஃபர் பண்ணுறாங்க சாப்பிட்றதுக்கு. when they were finished eating she got up and said, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த அம்மா எந்திரிக்கிறாங்க. now here take this $10 and buy yourself some blue suit shoes. ஷூ வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டேல, $10 இருக்குது, எடுத்து போய் வாங்கிக்கோ போ அப்படின்றாங்க. and next time do not make the mistakes of latching on to my pocket book nor nobody else. இனி ஒரு தடவை என் பாக்கெட் புக் மட்டும் இல்லை, அதாவது என்னுடைய பர்ஸ் மட்டும் கிடையாது, வேறு யாருடைய பர்ஸையும் திருடக்கூடாது, சரியா அப்படின்றாங்க. பிகாஸ் ஷூஸ் கம் பை டெவலிஷ் லைக் தட் வில் burn your feet. இந்த மாதிரி ஒரு கெட்ட வழியில் நீ காசு சம்பாதிச்சு ஏதாவது பொருட்கள் வாங்கணும்னு நினச்சேன்னா அது என்ன செய்யும், உன் காலை அப்படி வாங்கின ஷூ உன் காலை வந்து எரிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், அது உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும். I got to get my rest now. இப்போ எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும். பட் ஐ விஷ் யூ would behave yourself son from here on to. இன்னையில இருந்து நீ என்ன பண்ணணும், இன்னையில இருந்து நீ என்ன பண்ணணும், ஒரு நல்ல பையனாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவு போட போகிறாங்க. She let him down the hall to the front door and opened it. அவனை நீ படுக்கிறதா இருந்தால் இங்கே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாலில் ஃப்ரண்ட் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க. குட் நைட், பிஹேவ் யுவர் செல்ஃப் பாய், she said looking out into the street. நல்ல பையனாக இனி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நெக்ஸ்ட் மூவ் பண்ணுறாங்க. the boy wanted to say something else other than thank you ma'am. அந்த பையன் ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறான், நிறைய சொல்லணும்னு நினைக்கிறான், ஆனால் அவன் வாயில் தேங்க்யூங்கிறத ஒரு வார்த்தை வரல. to Mrs. Lula Bates Washington Jones, but he couldn't do so as he turned at the parents stoop and looked back at the large woman in the door. He barely managed to say thank you.
அவனால் நான் மாறிட்டேன், நல்ல பையன் ஆகிட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லணும்னு தோணுது மனசுக்கு. ஆனால் அவனால் எதுவுமே சொல்ல முடியல. அந்த அம்மா பார்க்க மட்டும் செஞ்சுட்டு மனசுக்குள்ளே தேங்க்யூன்னு மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு போயிடுறான். இதுதான் ஒரு ஸ்டோரி. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரியில் என்னென்னா ஒரு கைண்ட்னஸ். ஒரு தப்பு பண்ணுறான் ஒருத்தன் அப்படின்னா அந்த தப்பை வந்து கரெக்ட் பண்ணணும். அதே நேரத்தில் திரும்ப அந்த தப்பை அவன் பண்ண விடாத அளவுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இந்த க்ளோசரின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர்டினுடைய மீனிங் எல்லாமே இருக்குது. அது நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸசைஸ் 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பாக்ஸில் ட்ராக்னா இழுக்கிறது. யார் இழுத்தாங்க? இங்கே பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ஜோன்ஸ் அண்ட் ரோகன் 2 காலம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ட்ராகன்னா அந்த அம்மா தான் இழுத்தாங்க. அப்போ ஜோன்ஸ் பக்கத்தில் இந்த ட்ராகனுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஸ்நாட்ச்னா பிடுங்கிறது. யார்? அந்த பையன் தான் பிடுங்கணும். அப்போ ஸ்நாட்ச்ங்கிற இந்த பையன் பக்கத்தில் வரணும். நெக்ஸ்ட் விஷ்படுனா அந்த பையன் முடங்கினா இல்லையா? அப்போ விஷ்படுங்கிற வார்த்தை ரோகர் கிட்ட வரணும். நெக்ஸ்ட் ஸ்வெட் பாப்ட் அவுட். ஸோ அந்த வேர்வை வந்துச்சு. யாருக்கு வந்துச்சு? ரோகருக்கு தான் வந்துச்சு. அப்போ ஸ்வெட் பாப்ட் அவுட். ஸோ இந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையுமே யாருக்கு மேட்சாக இருக்கும்? மிஸ்ஸஸ் ஜோன்ஸ்க்கா இல்லை ரோகர்க்கா அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். ரோகர் வந்து ட்ரைஸ் டு ஸ்நாட்ச் மிஸ்ஸஸ் ஜோன்ஸ் பாக்கெட் புக் பிகாஸ் எதுக்காக அவங்க பேக்கை பிடுங்கணும் அப்படின்னா அவனுக்கு ஷூ வாங்கணுங்கிறதுக்காக பிடுங்கினா. மிஸ்ஸஸ் ஜோன்ஸ் ஒர்க்ஸ் எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஒரு பியூட்டி ஷாப்பில், ஹோட்டலில். வேர் டசன்ட் மிஸ்ஸஸ் ஜோன் கால் த போலீஸ்? ஒய் டசன்ட்? ஏன் வந்து மிஸ்ஸஸ் ஜோன்ஸ் வந்து போலீஸை கூப்பிடலை அப்படின்னா ரோகரை வந்து மாற்ற நல்ல வழிக்கு கொண்டுட்டு போகணுன்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. ரோகர் ஆஃபர்டு டு கோ டு த ஸ்டோர் ஃபார் மிஸ்ஸஸ் ஜோன்ஸ் பிகாஸ் கடைக்கு போய் வாங்கிட்டு வர ஏதாவது சொன்னான். ஏன் அப்படி சொன்னான் அப்படின்னா நான் நல்ல பையன் ஆகிட்டு இப்போ காசு கூட நான் கொண்டு ஓட மாட்டேன் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணுங்கிறதுக்காக. ஸோ மிஸ்ஸஸ் ஜோன்ஸ் டசன்ட் ஆஸ்க் ரோகர் அபவுட் ஹிம்செல்ஃப் பிகாஸ் மிஸ்ஸஸ் ஜோன்ஸ் வந்து ரோகர் கிட்ட எதுவுமே அவன் வந்து சொல்லலை இல்லையா? ஸோ ஏன் அதெல்லாம் சொல்லலை? அவனை பற்றி எதுவுமே கேட்கல. ஏன் அப்படின்னா அவனை வந்து தேவையில்லாத பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு அப்படின்னு விட்டுட்டாங்க. ஸோ எக்ஸசைஸ் 3ல் பார்த்தீங்கன்னா கொஷின் இருக்குது, அதுக்குரிய ஆன்சர் இருக்குது. வாட் வாஸ் மிஸ்ஸஸ் ஜோன்ஸ் இனிஷியல் ரியாக்ஷன் வென் த பாய் ட்ரைடு டு ஸ்நாட்ச் ஹர் பாக்கெட் புக்? அவங்க பர்ஸை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்நாட்ச் பண்ணும்போது மிஸ்ஸஸ் ஜோன்ஸுடைய இனிஷியல் ரியாக்ஷன் என்னவா இருந்ததுன்னா அவனை கீழே போட்டு ஒரு தள்ளி விட்டு ஒரு எத்துனாங்க பேக் சைடில். நெக்ஸ்ட் வாட் டஸ் ஷீ சே ஷீ வுட் டீச் ரோகர்? வாட் டஸ் ஷீ சே? அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா நீ மட்டும் பையனாக இருந்தால் உனக்கு எது ரைட்டு எது தப்பு நான் சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதான் சொன்னாங்க. தென் வாட் டு மிஸ்ஸஸ் ஜோன்ஸ் அண்ட் ரோகர் டாக் அபவுட் டியூரிங் தயர் மீல்? சாப்பாடு டயத்தில் அவங்க என்ன பேசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவனுடைய ஒர்க் பிளேஸ் பற்றி தான் அவங்க பேசினாங்க. அதுக்கடுத்து சில கொஷின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் வென் மிஸ்ஸஸ் ஜோன்ஸ் மேக்ஸ் டின்னர் ரோகர் சிட்ஸ் ஃபார் அவே ஃப்ரம் ஹர் பர்ஸ். ஒய்? டின்னர் டயத்தில் அவங்க டின்னர் செஞ்சுட்டு இருக்கும்போது ரோகர் தள்ளி போய் உட்காந்தான், பர்ஸ் பக்கத்தில் உட்காரல. ஏன் அப்படின்னா அந்த அம்மா தன்னை மிஸ்ட்ரஸ்ட் நம்ம வந்து திரும்பவும் கெட்ட பையன் நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். தென் what does Roger say when he leaves the apartment? Why can't he say more? என்ன சொல்லணும்னு நினச்சான், பட் ஏன் நிறைய சொல்லலை? அவன் வந்து தேங்க்ஸ் மட்டும் தான் சொன்னான். என்ன சொல்ல நினச்சானா ஆக்சுவலாக சில விஷயங்கள் நான் நல்ல பையன் அப்படின்னு சொல்ல நினச்சான், பட் ஆனால் அதை அவங்களால சொல்ல முடியல. நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த டீடைல் டு சப்போர்ட் ரோகர்ஸ் பாவர்ட்டி அண்ட் ஹிஸ் ரஃப் ஹோம் லைஃப். அவனுடைய ரோகர் அவனை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் இங்கே. நெக்ஸ்ட் அடுத்த ஒரு 3 கொஷின்ஸில் ஒய் டஸ் மிஸ்ஸஸ் ஜோன்ஸ் சே தட் ஷீ ஹேட் அ டன் திங்ஸ் டு? இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு ஏன் இதை பற்றி சொல்கிறாங்கன்னா தப்பு பண்ணுறது இயற்கை தான், பட் நம்ம தான் மாற்றிக்கணும் அப்படிங்கிற மீனிங்கில் அதை சொல்கிறாங்க. வாட் இஸ் த மென்ட் பை த எக்ஸ்பிரஷன் ஷூஸ் வந்து டெவிலிஷ் வேலை வந்துச்சுன்னா அது நம்ம காலை எரிக்கும் அப்படின்னு என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னா நம்ம கெட்ட வழியில் பணம் சம்பாதிச்சு அதன் மூலமாக பொருள்கள் நமக்கு வந்துச்சுன்னா அது நமக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாங்க. வாட் மோர் டஸ் ரோகர் வாண்ட் டு சே அதர் தென் ஜஸ்ட் தேங்க்யூ? தேங்க்யூங்கிற தவிர இன்னும் வேறு என்னென்னா அவன் சொல்ல நினச்சிருப்பான் அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து என்னை மாற்றிட்டீங்க, நான் தப்பை உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்ல நினச்சிருப்பான். நெக்ஸ்ட் வந்து ஹவு டஸ் மிஸ்ஸஸ் ஜோன்ஸ் கைண்ட்னஸ் டு ரோகர் சேஞ்ச் ஹிம்? ப்ரொவைட், அதாவது எப்படி வந்து உங்களுடைய கைண்ட்னஸ் ரோகரை மாற்றுச்சு? இதுக்கு மினிமம் நீங்கள் வந்து ஒரு 10 to 15 சென்டென்சஸ் மேக் பண்ணி இந்த ஸ்டோரியில் இருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதை எழுதணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு கொஷின், ஹவு டு யூ திங்க் ரோகர் வுட் டெல் த ஸ்டோரி ஆஃப் ஹிஸ் மீட்டிங் வித் மிஸ்ஸஸ் ஜோன்? இது வந்து நார்மலாக ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை ரோகர் இந்த கதையை சொல்கிற மாதிரி இருந்தால் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எப்படி இந்த கதையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பான் அப்படின்னு இமேஜின் பண்ணி நீங்கள் ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் மேக் பண்ணுங்கள். தென்
read through the quote given near the author's picture. How do you relate the quotation and the story? ஒரு கொட்டேஷன் கொடுத்துருந்தாங்களே அந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும்போது அந்த கொட்டேஷன் அதுக்கும் இந்த ஸ்டோரிக்கும் என்ன சம்மந்தம் இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி தருங்க. பார்த்தீங்களா கோட், வென் பீப்புள் கேர் ஃபார் யூ அண்ட் க்ரை ஃபார் யூ தே கேன் ஸ்ட்ரைட்டன் அவுட் யுவர் சோல். இந்த கோட்டுக்கும் இந்த ஸ்டோரிக்கும் உள்ள சம்மந்தத்தை எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுடைய ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ உங்களுக்கு ஸ்டோரி புரிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் கொஷின்ஸ் நம்ம சின்ன கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இதுக்குரிய ஆன்சர்ஸை நீங்கள் எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போது பார்ட் 11 ஃபினிஷ்ட். பார்ட் 12ல நெக்ஸ்ட் கிராமர் செக்ஷனில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.